வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, பணம் விஷயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். உங்களுடைய உழைப்பையும் வேர்வையும் மூலதனமாக வைத்து சிறுக சிறுக சேர்த்த தொகையை ஒருவர் மேல் கொண்ட அளப்பரிய நம்பிக்கையால வழங்கி ஏமாந்து உங்க வாழ்க்கை மிகப்பெரிய திருப்பு முனையை சந்தித்திருந்திருக்கும். விருச்சிகம் ராசினருக்கு பணத்தின் மதிப்பு தெரியும் என்றாலும் மற்றவங்களுக்கு உதவு எண்ணம் மேலோங்கும் போது சில சமயங்கள்ல எச்சரிக்கை உணர்வை இழந்து விடுவீங்க. உங்களுடைய தாராள மனப்பான்மையும் இக்கட்டான சூழல்ல உதவுற குணத்தையுமே தவறா பயன்படுத்தி கொண்ட சிலர் பணத்தை திரும்ப தருவதாவே கூறிய பொய் வாக்குறுதிகளை நம்பியவும் நீங்க பெரிய தொகையை இழக்க நேரிட்டிருந்திருக்கும். அந்த பண இழப்பு தான் வெறும் நிதி நெருக்கடியை மட்டுமே தரவிருந்திருக்காது. சமூகத்துல உங்களுக்கு இருந்த மதிப்பையும் ஏன் உங்க குடும்பத்தின் எதிர்கால திட்டங்களையுமே அப்படியே முடக்கி விட்டிருந்திருக்கும். நம் நம்பினாரே துரோகம் செய்வர் என்ற கசப்பான பாடத்தை இந்த பண விஷயம் ஏமாற்றம் உங்களுக்கு மிகவுமே வழி நிறைந்த வழியில கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். வாழ்க்கையிலேயும் அது உங்க உழைப்பையும் வேர்வையும் மூலதனமா வைத்துனா நீங்க சிறுக சிறுக சேர்த்த தொகையை ஏன்னா ஒரு மேல கொண்ட அளப்பரிய நம்பிக்கை அளவே நீங்க வழங்கி ஏமாந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனையா உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். அதாவது பணத்தின் மதிப்பு தெரியும் என்றாலுமே உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவுற எண்ணம் மேலோங்கும் போதுதான் சில சமயங்கள்ல எச்சரிக்கை உணர்வையும் இழந்து விடுவீங்க வாழ்க்கையில. அந்த பண இழப்பு வெறும் நிதி நெருக்கடியை மட்டும் தந்திருக்காது. சமூகத்துல உங்களுக்கு இருந்த மதிப்பையும் ஏன் உங்க குடும்பத்தின் எதிர்கால திட்டங்களையுமே அப்படியே முடக்கி விட்டு இருந்திருக்கும். வாழ்க்கையில நம்பினாரே துரோகம் செய்வர் என்ற கசப்பான பாடத்தையும் உங்க வாழ்க்கையில கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் இன்னும் மறக்க முடியாத காயமாக மனசுலயே பதிந்திருக்கலாம். உழைத்து உழைத்து சேர்த்த பணம் பல வருடங்களா வியர்வை சிந்தி சிந்தி சேமித்த தொகையும் அல்லது எதிர்கால கனவுகளுக்காக வைத்திருந்த சேமிப்பு இவற்றை ஏதோ ஒன்று ஒரு தவறான நம்பிக்கையால அல்லது எதிர்பாராத சூழ்நிலையால கைகளில் இருந்து நழுவி சென்றிருந்திருக்கலாம். உங்களுக்கு நழுவி சென்றிருந்திருக்கும். இவர் நம்பகமானவர் என்று நீங்க நினைத்த பணம் கொடுத்திருந்திருப்பீங்க. இந்த முதலீடு நிச்சயம் லாபம் தரும் என்று நம்பியிருப்பீங்க. அல்லது குடும்பம், உறவினர், நண்பர் என்ற பெயர்ல உங்க நல்ல மனசை பயன்படுத்தி கொண்டவங்களும் இருந்திருப்பாங்க. ஆரம்பத்துல எல்லாம் நன்றாக இருப்பது போலத்தான் தோன்றியிருந்திருக்கலாம். ஆனா காலம் செல்ல செல்லத்தான் உண்மையான முகங்கள் வெளிப்பட்டிருந்திருக்கும். திருப்பி தருவதாக கூடியவங்க காணாமலும் போயிருந்திருப்பாங்க. உதவி கேட்டு வந்தவங்க பணம் பெற்ற பிறகு உங்களே தவிர்க்க தொடங்கியிருந்திருப்பாங்க. உங்களுடைய உழைப்பின் மதிப்பே உணராத சிலர் உங்களுடைய நல்ல மனசு பலவீனமாவே நினைத்து ஏமாற்றியிருந்திருப்பாங்க. அந்த நாட்களை தான் உங்க மனம் உடைந்து பணத்திற்காக மட்டுமல்ல நம்பிக்கை சிதறி போனதுக்காக இனி யாரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணம் கூட உங்க மனசுல தோன்றியிருந்திருக்கலாம். அது உங்க உங்க ராசிக்கு சில காலங்கள்ல ராகு, சனி அல்லது 8ஆம் பாவத்தின் பாதிப்பு காரணமாவே பண இழப்பு, ஏமாற்றம், தவறான முதலீடு, நம்பிக்கை துரோகம் போன்ற அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருந்திருக்கு. இது நிரந்தர நிலையல்ல. வாழ்க்கை உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த அனுபவத்திற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு முடிவையுமே பல முறை யோசித்து எடுக்க தொடங்குவீங்க. என கையெழுத்திடும் முன்பே படிப்பது, யாருக்கு பணம் கொடுத்தாலுமே ஆதாரம் வைத்திருப்பது, உணர்ச்சியால் அல்ல அறிவால் முடிவு எடுப்பது போன்ற பழக்கங்கள் உருவாகி இருக்கலாம். அந்த வழி வீணாக இருக்காது. அது உங்க புத்திசாலியாகவே மாறுகிறது. உங்க வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்னுமே உங்க வாழ்க்கையை மறக்க முடியாத காயமாகவே இருக்க போகுது. ஏன்னா நீங்க பல வருடங்களா உழைத்து வேர்வை சிந்தி சேமித்த தொகையோ ஏன் எதிர்கால கனவுகளுக்காக வைத்திருந்த சேமிப்பு ஏதோ ஒண்ணுல தவறான நம்பிக்கையாலையும் நீ எதிர்பாராத சூழ்நிலையாவது கை நழுவி சென்றிருந்திருக்கும். வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து எல்லாம் நன்றாக இருப்பது போலவே உங்களுக்கு தோன்றியிருந்தாலுமே காலம் செல்ல செல்லத்தான் உண்மையான முகம் உங்களுக்கு வெளிப்பட்ட வந்திருக்கும். ஏன்னா திருப்பி தருவதா கூறியவங்க எல்லாம் காணாமலும் போயிருப்பாங்க. உதவி கேட்டு வந்திருப்பாங்கல்ல அவங்களாம் பணம் பெற்ற பிறகு உங்களை தவிர்க்க தொடங்கியிருந்திருப்பாங்க. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை சிதறி போனதுக்காகவே நீங்க யாரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணமும் கூட உங்க மனசுல தோன்றியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசிக்காரங்க சில காலங்கள் ராகு, சனி அல்லது 8ஆம் பாவத்தின் பாதிப்பு காரணமாவே பண இழப்பும், ஏமாற்றும், தவறான முதலீடுகள், நம்பிக்கையோ துரோகம் போன்ற அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவே கூறப்பட்டிருந்திருக்கும். வாழ்க்கையில இந்த அனுபவத்திற்கு பிறகு நீங்க ஒவ்வொரு முடிவுமே பலமுறை யோசித்து எடுக்க தொடங்கியிருந்திருப்பீங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம அந்த வழி வீணாக இருந்திருக்காது. அது உங்களை புத்திசாலியாவே மாற்றியிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தொழிலில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கப் போகின்றது. தொழில் மற்றும் வியாபார களத்துல இதுவரை நீங்கள் சந்தித்த தடங்கல்களும் மந்த நிலைகளுமே முற்றிலுமா விலகப் போகின்றன. சந்தையில் கடுமையான போட்டிகளை எதிர்கொண்டு லாபமே இல்லாம தொழிலை நடத்தும் சூழல் இருந்திருக்கலாம்.
ஆனால் இனி உங்கள் ராசிக்கு தொழில் அதிபதியான செவ்வாய் மற்றும் சுபக்கிரகங்களின் பார்வை கிடைப்பதால உங்க வியாபாரத்துல முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய திருப்பமும் வெற்றியும் கிடைக்கப் போகுது. புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். முடங்கி கிடந்த பெரிய ஆர்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கைகூட போகுது. உங்களின் வியாபார உத்திகள் அனைத்துமே எதிரிகளை வியக்க வைக்கக்கூடிய வகையில பெரும் வெற்றியை கொடுக்க போகுது. தொழில் விரிவாக்கம் செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் இது என்பதால உங்களுடைய உழைப்பிற்கேற்ற பிரம்மாண்டமான பலன்களையும் கணக்கில் இறங்கால் லாபத்தையுமே நீங்க அறுவடை செய்வீங்க வாழ்க்கையில. அதாவது உங்க தொழிலையும் மற்றும் வியாபார களத்துல இதுவரை நீங்க சந்தித்த தடங்கல்களும் மந்த நிலைகளுமே இப்ப முற்றிலுமா விலக போகுது வாழ்க்கையில இருந்தே. அதாவது சந்தையில கடுமையான போட்டிகளை நீங்க எதிர்கொண்டு லாபமே இல்லாம தொழில் நடத்த சூழலும் இருந்திருக்கும் வாழ்க்கையில. இனி உங்க ராசிக்கு தொழில் அதிபதியான செவ்வாயும் சுபக்கிரகங்களோட பார்வை கிடைக்கிறதுனால உங்க வியாபாரத்துல முன்னெப்போது இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய திருப்பமும் வெற்றியும் கிடைக்க போகுது வாழ்க்கையில. உங்களுடைய வியாபார உத்திகள் அனைத்துமே எதிரிகளை வியக்க வைக்க வகையில தான் பெறப்போகுது. வெற்றியை கொடுக்க போகுது. ஏன்னா தொழில் விரிவாக்கம் செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் இது என்பதாலேயும் உங்களுடைய உழைப்பிற்கு பிரம்மாண்டமான பலன்களையும் கணக்கில் அடங்க லாபத்தையுமே நீங்கள் அறுவடை செய்ய போறீங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம தொழில் வாழ்க்கையில மிக முக்கியமான திருப்புமுனை காலம் தொடங்க போகுது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க இனிமேல் தங்களது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அரிய வாய்ப்புகளை பெற போறீங்க. நீங்க செய்து சிறிய முயற்சியில் கூட பெரிய பலனை தரக்கூட போது வாழ்க்கையில அலுவலகத்துல பதவி உயர்வும் கிடைக்கும். சம்பள உயர்வும் அல்லது புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்பு அதிகமா உள்ளது. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் அதிக லாபம் மற்றும் தொழில் விரிவாக்கம் போன்ற நல்ல மாற்றங்களை உருவாக்க போது. பல மாதங்களா நின்று போன ஒப்பந்தங்கள் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும். உங்கள் பெயருக்கு நல்ல மதிப்பும் நம்பிக்கையும் உருவாக போகுது. போட்டியாளர்கள் இருந்தாலுமே அவங்களை விட முன்னேறும் சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டு தொடர்புகள், புதிய கூட்டாண்மைகள் அல்லது புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம் உங்களுக்கு. இந்த காலகட்டத்துல அவசர முடிவுகள் எல்லாம் தவிர்த்து சிந்தித்து செயல்பட்டாலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். உங்கள் உழைப்பின் பலன் இனி வெளிப்படையாக தெரிய தொடங்க போது காலமா அமைய போது வாழ்க்கையிலேயும். தொழில் வாழ்க்கையில நீங்க மிக முக்கியமான திருப்பு முனையை காலம் இப்ப உங்களுக்கு தொடங்கி வைக்க போகுது. ஏன்னா உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைத்திருக்காம இருந்திருக்கலாம் என்று நீங்க நினைத்தவங்களா இப்போ உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அரிய வாய்ப்புகளை நீங்க பெற போறீங்க வாழ்க்கையிலேயும். ஏன்னா நீங்க செய்து சிறிய முயற்சிகள் கூட இப்ப பெரிய பலனை தரக்கூட போகுது. ஏன்னா அலுவலகத்துல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உங்களுக்கு உள்ளது. அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் செய்பவங்களுக்கு கூட புதிய வாடிக்கையாளர்களும் அதிக லாபமும் மற்றும் தொழில் விரிவாக்கம் போன்ற நல்ல மாற்றங்களுமே உருவாக போகுது வாழ்க்கையில. பல மாதங்களா நின்று போன ஒப்பந்தங்கள் மீண்டுமே செயல்பட ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில. போட்டியாளர்கள் இருந்தாலுமே அவங்கள விட முன்னேற சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. வெளிநாட்டு தொடர்புகளும் புதிய கூட்டாண்மைகளும் அல்லது புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்துலதான் அவசர முடிவுகளிலே நீங்க தவிர்த்து சிந்தித்து செயல்பட்டாலே மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடியும். உங்கள் உழைப்பின் பலன் இனி வெளிப்படையா தெரிய தொடங்கக்கூடிய காலகட்டம் இப்ப அமைய போகுது உங்களுக்கு. வெளிநாட்டு தொடர்புகளும் புதிய கூட்டணிகளும் அல்லது புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. போட்டியாளர்கள் இருந்தாலுமே அவங்களை விட முன்னேற சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வியாபாரத்துல முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய திருப்பமும் வெற்றியும் கிடைக்க போகுது. புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். முடங்கி கிடந்த பெரிய ஆர்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கைகூட போகுது. உங்களின் வியாபார உத்திகள் அனைத்துமே எதிரிகளை வியக்க வைக்கக்கூடிய வகையில பெரும் வெற்றியை கொடுக்க போகுது. தொழில் விரிவாக்கம் செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் இது என்பதால உங்களுடைய உழைப்பிற்கேற்ற பிரம்மாண்டமான பலன்களையும் கணக்கில் இழந்த லாபத்தையுமே நீங்க அறுவடை செய்வீங்க வாழ்க்கையில. அதாவது உங்க தொழிலையும் மற்றும் வியாபார களத்துல இதுவரை நீங்க சந்தித்த தடங்கல்களும் மந்த நிலைகளுமே இப்ப முற்றிலுமா விலக போகுது வாழ்க்கையில இருந்தே. அதாவது சந்தையில கடுமையான போட்டிகளை நீங்க எதிர்கொண்டு லாபமே இல்லாம தொழில் நடத்த சூழலும் இருந்திருக்கும் வாழ்க்கையில. இனி உங்க ராசிக்கு தொழில் அதிபதியான செவ்வாயும் சுபக்கிரகங்களோட பார்வை கிடைக்கிறதுனால உங்க வியாபாரத்துல முன்னெப்போது இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய திருப்பமும் வெற்றியும் கிடைக்க போகுது வாழ்க்கையில. உங்களுடைய வியாபார உத்திகள் அனைத்துமே எதிரிகளை வியக்க வைக்க வகையில தான் பெறப்போகுது. வெற்றியை கொடுக்க போகுது. ஏன்னா தொழில் விரிவாக்கம் செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் இது என்பதாலேயும் உங்களுடைய உழைப்பிற்கு பிரம்மாண்டமான பலன்களையும் கணக்கில் அடங்க லாபத்தையுமே நீங்கள் அறுவடை செய்ய போறீங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம தொழில் வாழ்க்கையில மிக முக்கியமான திருப்புமுனை காலம் தொடங்க போகுது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க இனிமேல் தங்களது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அரிய வாய்ப்புகளை பெற போறீங்க. நீங்க செய்து சிறிய முயற்சியில் கூட பெரிய பலனை தரக்கூட போது வாழ்க்கையில.
அலுவலகத்துல பதவி உயர்வும் கிடைக்கும் சம்பள உயர்வும் அல்லது புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்பு அதிகமா உள்ளது. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் அதிக லாபம் மற்றும் தொழில் விரிவாக்கம் போன்ற நல்ல மாற்றங்களை உருவாக்கப் போது பல மாதங்களா நின்று போன ஒப்பந்தங்கள் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும். உங்கள் பெயருக்கு நல்ல மதிப்பும் நம்பிக்கையும் உருவாகப் போகுது. போட்டியாளர்கள் இருந்தாலுமே அவங்கள விட முன்னேறும் சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டு தொடர்புகள், புதிய கூட்டாண்மைகள் அல்லது புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம் உங்களுக்கு. இந்த காலகட்டத்துல அவசர முடிவுகள் எல்லாம் தவிர்த்து சிந்தித்து செயல்பட்டாலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். உங்கள் உழைப்பின் பலன் இனி வெளிப்படையாக தெரிய தொடங்க போது காலமா அமைய போது வாழ்க்கையிலேயே. தொழில் வாழ்க்கையில நீங்க மிக முக்கியமான திருப்பு முனையை காலம் இப்ப உங்களுக்கு தொடங்கி வைக்க போகுது. ஏன்னா உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைத்திருக்காம இருந்திருக்கலாம் என்று நீங்க நினைத்தவங்களாம் இப்போ உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அரிய வாய்ப்புகளை நீங்க பெற போறீங்க வாழ்க்கையிலேயே. ஏன்னா நீங்க செய்து சிறிய முயற்சிகள் கூட இப்ப பெரிய பலனை தரக்கூட போகுது. ஏன்னா அலுவலகத்துல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உங்களுக்கு உள்ளது. அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் செய்பவங்களுக்கு கூட புதிய வாடிக்கையாளர்களும் அதிக லாபமும் மற்றும் தொழில் விரிவாக்கம் போன்ற நல்ல மாற்றங்களுமே உருவாக போகுது வாழ்க்கையில. பல மாதங்களா நின்று போன ஒப்பந்தங்கள் மீண்டுமே செயல்பட ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில. போட்டியாளர்கள் இருந்தாலுமே அவங்கள விட முன்னேற்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. வெளிநாட்டு தொடர்புகளும் புதிய கூட்டாண்மைகளும் அல்லது புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்துல தான் அவசர முடிவுகளை